வெல்கம் டு ஜனாஸ் கோச்சிங். இன்றைய வகுப்பிலே நாம பார்க்க போற சப்ஜெக்ட் நெவர் அண்டர் எஸ்டிமேட், யாரையும் தரக்குறைவாக எண்ணாதீர்கள். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா போட்டிருக்கேன். ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். பலவிதமான காரணங்களாலே ஒவ்வொருத்தரையும் தரக்குறைவாக இப்ப நம்ம இடத்துல நிறைய பேர் அப்படிதான் பேசிக்கிட்டு வராங்க என்றது அப்படிதான். அது மாதிரி என்ன வேண்டாம் அப்படின்றது தான் சொல்றேன். இதெல்லாம் பண்ணா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவர்களுடைய முகபாவங்கள், உடல் அமைப்புகள், இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தருடைய கலரை வச்சு ஒருத்தன் நல்லா கருப்பா இருக்கான், இல்ல கருப்பான பொண்ணா இருக்கா, கருப்பான பையனா இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு கருப்பன், கருப்பி அப்படின்ற மாதிரி ஒரு வர்ணத்தாலே பச்சை குத்துறது, அந்த மாதிரி குத்துறது நல்லது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேர், ஒருத்தருக்கு தலைமுடி இருக்கும், தலைமுடி இருக்காது, அவனை போய் சொட்டன்னு சொல்றதும் வழுக்கன்னு சொல்றதும், அத மாதிரி ஒருத்தரை ஹட் பண்ற மாதிரி யாரையும் நாம பேசக்கூடாது. உருவம், உயரம், ஒருத்தர் பாத்தீங்கன்னா குள்ளமா இருப்பாங்க, ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹைட்டா இருப்பாங்க. நல்லா ஹைட்டா இருக்கிறவனை பார்த்து அத லம்பா வராண்டா, லம்பா வராண்டி அப்படின்லாம் வார்த்தைகள் சொல்லக்கூடாது. குள்ளமா இருக்கிறவங்களை பார்த்து குள்ள, புள்ளி அப்படின்ற வார்த்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து மற்றவங்க மனசை ஹட் பண்ணும். அது தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணு பாத்தீங்கன்னா, அத அவ பாரு முட்டை கண்ணு வரா பாரு, முட்டை கண்ணு வரான் பாரு, அத மாதிரி சொல்லக்கூடாது. கோழி முட்டை கண்ணு அப்படி சொல்லக்கூடாது. அது மாதிரி கிளிமூக்கு, கிளிமூக்கு மாதிரி இருப்பான் ஒருத்தன், நல்லா ஷார்ப்பா இருக்கும் நோஸ். அவன் நோஸ் பார்த்துட்டு அவன் கிளிமூக்குக்காரன், கிளிமூக்குக்காரி, அவன் வரா பாரு அப்படின்ற மாதிரி அவங்கள இதுவா சொல்லக்கூடாது. யானைக்காது, அவன் பாரு யானைக்காது மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. பல்லு, நல்ல பல்லு எடுப்பா நீட்டிக்கிட்டு இருந்தது, ஒரு 2-3 பல்லு வெளியே இருந்ததுன்னா பாரு இந்த பல்லம் வரான் பாரு, பள்ளி வரா பாரு, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி மற்றவர்கள் மனசை ஹட் பண்ணக்கூடாது. பாடி ஷேப், பாடி ஷேப்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒல்லியா இருக்கலாம், ஒரு சில பேர் கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கலாம். அதனால எந்த கடையில அரிசி வாங்குற, எவ்வளவு குண்டா வரான், குண்டி வரா, நல்லா ஹைட்டா வரான், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தப்பான வார்த்தைகள் அதெல்லாம் வந்து சொல்றதுனால மற்றவங்களுடைய மனசு ஹர்ட் பண்ணோம், வேதனை படுத்துறத நாம அந்த வழி வகுத்துறது நல்லது இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களோட வந்து சில பேர் வந்து டயாபெட்டிக் பேஷண்டா இருப்பாங்க, சில பேர் வந்து பிபி பேஷண்டா இருப்பாங்க. இப்போ அப்படின்னா அவங்களுக்கு உடல்ல அந்த நீர் சத்து, இன்சுலின் சத்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டயாபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள போயிட்டு கரும்பு தோட்டம் வச்சிருக்க, எவ்வளோ கரும்பு வச்சிருக்க, எவ்வளோ சக்கரை மூட்டை எத்தனை வச்சிருக்க, அத மாதிரி கிண்டல் செய்யக்கூடாது, கிண்டல் கேலிகள் செய்யக்கூடாது. அது மற்றவங்க மனசை ஹட் பண்ணும். அதனால தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா மற்றவங்களை வந்து இத மாதிரி எவ்வளவு சக்கரை மூட்டை வச்சிருக்க, எவ்வளவு கரும்பு தோட்டம் எவ்வளவு வச்சிருக்க, எவ்வளவு ஏக்கர் கணக்குல வச்சிருக்க, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறது நல்லது இல்ல, முறை கிடையாது. அதே மாதிரி ஒரு பிளட் பிரஷர் காரன் இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு திடீர்னு ஏதாவது சுருக்கு சுருக்கும் கோவம் வரும், ஷார்ட் டெம்பர் வருது அப்படின்னா அவனுக்கு வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசுறதுலாம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா பேரண்ட் கார்டியன் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் அவங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இல்லாம இருக்கலாம், அப்பா அம்மா 2 பேருமே இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல ஒருத்தரை வந்து அனாதை, அனாதைன்ற வார்த்தை வந்து சொல்றது இருக்கிறதுலே ரொம்ப கொடிய வார்த்தைகள். அனாதை, ஒருத்தனை வந்து யாருமே யாருக்குமே அனாதை கிடையாது. நம்ம ஒருத்தருக்கோட ஒருத்தர் ஆதரவா இருக்கணும், நம்மளால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும், இல்லையா வாய் பேசாம இருக்கணும். அனாதை அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது. டோன்ட் சே ஆர்ஃபன். நெக்ஸ்ட்
எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நான் இந்த படிப்பு தான் உசந்தது, இந்த படிப்பு மட்டம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. உங்களுடைய பையனோ பெண்ணோ ஒரு படிப்பு படிச்சிருக்கலாம், கல்யாண வரனுக்கு பார்க்கும்போது அந்த எனக்கு பிஇனா பிஇ தான் வேணும், பிடெக்னா பிடெக் தான் வேணும், பிகாம் எம்காம்னா அதே காமர்ஸ் லைன்ல தான் வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதாவது கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இப்படி இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அந்த கதவை நாம தான் திறக்கணுமே தவிர நாம அது ஒரு சாவியை போட்டு நம்மளே மூடி வச்சுக்கிறது சரி கிடையாது. அப்போ படிப்புகள் அப்படின்னும் போது இந்த படிப்பு வசதி, பிஇ படிப்பு தான் வசதி, ஒரு எம்பிஏ படிப்பு வசதி இல்லை, ஐசிடபிள்யூ படிப்பு வசதி இல்லை, டாக்டர் படிப்பு வசதி இல்லை, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே பணிவாக இருப்பது நல்லது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு ஒரு கவிஞரும் சொல்லியிருக்காரு. அப்போ பதவி வரும்போதுதான் இல்லை, எப்பவுமே நம்ம ஒரு பணிவோட இருக்கிறது நல்லது. பெரியவங்களை பார்த்தா ஒரு வணக்கம் சொல்றது, மரியாதை சொல்றது, மரியாதை நிமித்தமா இருக்கிறது. ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் வரும்போது அப்பதான் எதிர்த்தா ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கால் மேல காலை போட்டுக்கிட்டு வாயில வத்திரபாக்க போட்டுக்கிட்டு மின்னுக்கிட்டு இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியான ஒரு இது கிடையாது. அந்த முறைகள்லாம் தவிர்க்க வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா இத மாதிரி பண்ணி வரும்போது என்ன ஆகும், சில பேர் பாத்தீங்கன்னா சில ஓய்வு பெற்று பணி ஓய்வு பெற்று இருப்பாங்க, தனியா அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டா உடனே மடமடன்னு அவர் எப்போ அந்த படிப்பு படிச்சாரு, எப்போ ஆபீஸ்ல ஜாயின் பண்ணாரு, அவருடைய சுயபுராணத்தெல்லாம் மடமடன்னு கக்கிட்டு அதுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவங்க என்னன்றது கூட தெரியாம வளவளன்னு இவர் தான் பெரிய படிப்பு மாதிரி பெரிய பதவியில இருந்து பணி ஓய்வு பெற்ற மாதிரி ரிட்டையர் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா எதிர்த்தா போல இருக்கிறவங்க உங்களை விட அதி புத்திசாலியா இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பார்கள். ஏன்னா என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டா இருக்கும்போது அதுக்கு மதிப்பு அதிகம். ஒரு குழந்தையை கூட நாம மதிக்கணுங்க. ஒரு குழந்தை கூட இப்போ எல்லாம் ஈக்குவல் ஏஜ் கூட இருக்க ஒரு குடும்பத்துல ஒரு 3-4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு கணவன் மனைவி பையன் பொண்ணு இல்ல 2 பையன் இல்ல ஒரு பையன் யாரா இருந்தாலும் சரி பேசும்போது அவங்கள நாம குழந்தை மாதிரியே பழகணும். நம்ம குழந்தை மாதிரியே பழகினா நீங்க இந்த சின்ன குழந்தை பருவத்துக்கே நீங்க போகணும். நம்ம எப்பவுமே அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ்லயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கவலைகள் தான் அதிகமாகும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல உருன்னு இருப்பாங்க, உம்முன்னு இருப்பாங்க, டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் கேட்டா எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, எனக்கு 1008 வியாதின்னுவாங்க. இந்த வியாதி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஈஸியான முறை, நீங்கள் குழந்தையாகவே மாறணும். உங்களுக்கு 45 வயசு இருக்கலாம், 55 வயசு இருக்கலாம், ஈவன் 80 வயசு கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஒரு குழந்தையா மாறி வீட்டு மனுஷங்க கிட்டயே நம்ம குழந்தையாக பழகணும். ஒரு குழந்தையை கூட நாம இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு அசால்ட்னஸ் காட்டக்கூடாது. ஒரு சின்ன ஒரு குழந்தையா இருந்தா கூட அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்னு ஒரு அசால்ட்னஸ் காட்டக்கூடாது. வாடா போடா அப்படின்லாம் சொல்லாம வாப்பா போப்பான்னு சொல்லலாம், வாமா போமான்னு அப்படி சொல்லணும். எப்பவுமே உறவு முறைகள் கூட நாம பேசும்போது கூட வாடா போடி வாடி போடா அப்படிலான்ற மாதிரி இந்த டாடி எல்லாம் போட்டு போடாம நம்ம வாமா போமா இத மாதிரி சொல்லி பேசும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் நம்ம மேல கிடைக்கும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, ஒரு சின்ன பையன் ஒரு ஐஏஎஸ் படிப்புக்கு, ஐஏஎஸ்ன்றது எப்படி பெரிய படிப்பு அது, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அந்த பெரிய படிப்புக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி படிப்புகளுக்கெல்லாம் ஒரு சின்ன பையங்க, அந்த பையன் ஒரு 7 வயசு பையன், அவன் பாடம் நடத்துறான். அந்த குழந்தை
அதனால அது வந்து பெரிய அபார திறமையா இருக்கு, உலகமே பாராட்டுது. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கு, விஸ்டம். We have to appreciate that wisdom. I am, as a personal, I am saluting that boy. இங்க இந்த இடத்துல இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவன் வந்து கூலி தொழிலாளி பையன் தானே, கூலி தொழிலாளி பொண்ணு தானே, ஒரு ஆட்டோக்காரனுடைய பையன் தானே பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஸ்கூல்ல இருக்கிறவங்க பேசாம ஒதுங்கி போவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ஈவன் பெரியவங்களே அந்த பொண்ணு கூட சேராத, அந்த பையன் கூட சேராத, அவன் வந்து ஒரு ஆட்டோக்காரனுடைய பையன், ஒரு ஆட்டோக்காரனுடைய பொண்ணு, அவன் கூட சேராத, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு கூலி தொழிலாளியோட பையன், கூலி தொழிலாளியோட பொண்ணு, அவங்க கூட தான் சேராத, நாமெல்லாம் வந்து ஹை கிளாஸ், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்காதீங்க. எல்லாம் சகஜமா பழக விடுங்க, எல்லாம் பழகணும். ஏன்னா இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியோடைய பெண் 600 மார்க்குக்கு நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு 600க்கு 597 மதிப்பெண் வாங்கியிருக்கான். அந்த குழந்தைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போற ஃபேமிலியில இருந்து வந்து சாதனை படைத்த, அதிக மார்க்கெல்லாம் பெற்று சாதனை படைத்த குழந்தையும் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. யாரையுமே நம்ம தரக்குறைவா பேச வேண்டாம். அவங்க வந்து இவங்க வந்து கூலி தொழிலாளியோடைய பையன் பொண்ணு, இவன் வந்து ஆட்டோக்காரனுடைய பையன் பொண்ணு, இவங்க வந்து கார்பரேஷன்ல குப்பை அழுறவங்களுடைய பையன் பொண்ணு, இவங்க கூட நம்ம பேசக்கூடாது. இவங்க வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குது, அந்த பொண்ணு வந்து அந்த இவங்களுடைய பொண்ணோ பையனோ கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குது, அதனால நான் பேச மாட்டேன், அதனால இந்த இதுல சேரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வச்சுக்காம எல்லாமே படிப்பு ஒன்றுதான், கற்றவருக்கு சென்றவிடம் எல்லாம் சிறப்பு. அதனால நாம படிப்பு ஒண்ணுதான், அந்த படிப்புக்கு நாம மரியாதை கொடுத்து பண்ணா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் எல்லாம் தாமதமாயிட்டே இருக்கு. Presently, lot of marriage getting delayed due to unwanted condition egos. நிறைய பேருக்கு தேவையில்லாத நிபந்தனைகள் விடுறதும், ஈகோ பாக்குறது. ஈகோன்றது என்னன்னா, அதான் சொன்ன இல்லையா, படிப்பு அப்படின்னா என் பொண்ணு பிடெக் படிச்சிருக்கா, பிடெக் மாப்பிள்ளையே தான் வேணும், என் பொண்ணு பிஇ படிச்சிருக்கா, பிஇ பையனே வேணும். நாங்க வந்து ஒரு சில வர்க்கம், அதாவது இனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இனம், அப்ப அதே இனம் தான் வேணும். இத மாதிரி ரொம்ப உள்ளுக்குள்ள எல்லாம் இஃப் அண்ட் பட் எல்லாம் போட வேண்டாம். போட்டீங்க என்ன, எல்லாமே ஒண்ணுதாங்க, எல்லாமே ஒண்ணுதான். தலையிலேந்து கால் வரையும் ஒரு ஆணுக்கு என்ன இருக்கோ அதே தான் ஒரு பெண்ணுக்கும் இருக்கு. எக்ஸ்ட்ரா கொம்பு எதுவும் முளைக்கலை, எக்ஸ்ட்ரா வர்ணங்கள் எதுவும் பூசப்படவில்லை. அதனால இந்த ஒரு பாகுபாடு எல்லாம் இல்லாமல் இருந்தால் அவரவர்களுக்கு வம்சம் விருத்தியாகும். சீக்கிரமாகவே காலகாலத்துல கல்யாணமாகி வம்சம் விருத்தியாகி அவரவர்கள் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனாஸ் கோச்சிங்க நிறைவு செய்கிறேன். வணக்கம்.